ஒரு காலத்தில் சத்தியமங்கலம் என்றால் சந்தன கடத்தல் வீரப்பன் என்பதே பலருக்கும் நினைவுக்கு வரும். அந்த அளவிற்கு சந்தன கடத்தல் வீரப்பனால் ஆதிக்கம் செலுத்தப்பட்ட காடு, அவனாலே காக்கப்பட்ட காடு என்று கூட சொல்லலாம். தற்பொழுது சத்தியமங்கலம் புலிகளின் புகலிடமாக, புலிகள் காப்பகமாக செயல்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டிலேயே சந்தன மரங்கள் அதிகமாக விளையக்கூடிய இடம் சத்தியமங்கலம்தான். இங்கு ஓடக்கூடிய பேருந்துகள் கூட சந்தன தென்றல் என்றும் சந்தன காட்டு வாசம் என்றுமே பெயர் வைத்து எழுதப்பட்டிருக்கும். அந்த அளவிற்கு சந்தனம் மனம் வீசக்கூடிய சத்தியமங்கலம். அதன் புகழே சந்தன காடாகவும் சந்தன கடத்தல் வீரப்பன் என்றழைக்கப்படக்கூடிய கூஸ் முனுசாமி வீரப்பனாகவும் மாறி பெரும் வளமையும் பெற்று